பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து திமுக அமைச்சர்கள் மீது வலம் வந்துட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அண்ணன் கே நேரு அவர்கள் மீதும், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மீது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு அமைச்சர்களுமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து கம்பி எண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் அவங்கள வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாவே இந்த தடவை வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதற்குண்டான நடவடிக்கையும் தொடங்கி விட்டார்கள்ங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்கண்ணா? ஒரு தேர்தலுக்காக செய்யப்படக்கூடிய விஷயமா அவர் பார்க்கப்படுமா? ஈரோடு பொதுக்கூட்டத்துல பேசுனது தான். அதேதான் இதுலயும் பேசுறாரு. கோபிச்செட்டிப்பாளையத்துல பேசுனதா இதுலயும் பேசியிருக்காரு. இது அதுக்கு முன்னாடி கூட்டத்திலும் பேசினாரு. அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க. பெரும்பாலான அமைச்சர்கள் சிறையில் இருப்பார்கள். இருப்பாங்க. அதனால பிரச்சாரம் ஈஸியா இருக்கும். இதாக இருக்கும்னு அதற்கான வேலையை ஆரம்பிச்சிச்சு தான். ஏன்னா நேரங்கள் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. நெருக்கடிகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஒரு ஊழலை எடுத்துட்டு அக்டோபரில் கொடுத்து வழக்கு பதிவு செய்யுங்கன்னு லெட்டர் கொடுத்தா அடுத்து அது கண்டுக்காமே இருக்கிறாங்க. இன்னொரு ஊழலை எதிர்த்து அதுவும் வந்துடுச்சு. ஒன்று ஜாப் ராக்கெட்டு, இன்னொன்று டெண்டரு, அதுவும் நபார்டு வாங்கி இது கடன் இது கட்டுறதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழகத்திலேயே 2-3 துறைகள் மட்டும்தான் அதிக பணம் புழங்குறது. அதில் உள்ளாட்சித்துறைன்றது பெரிய துறை. அதனால தான் ஸ்டாலின் அதில் இருந்தார். இல்லைண்ணே, அதை பிரித்து கொடுக்கும்போது அவர் ரொம்ப கோவப்பட்டார். எனக்கு எதுக்கு பிரித்து கொடுக்கீங்க, அர்பனுக்கும் தனியாக இதுக்கு தனியாக இப்படி பிரித்து கொடுக்கீங்கன்னு சொல்லி கோவப்பட்டதை வந்து நம்ம அப்பயே பார்த்தோம். நம்ம அப்போ அந்த மாதிரி ஒரு துறை கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறை மாதிரி. பொதுப்பணித்துறை மாதிரி. இன்னொன்று வந்து உங்களுக்கு மின்சாரம், டாஸ்மார்க்லேயும் ஒன்றும் இல்லாத டாஸ்மார்க்லையும் எப்படி காசு பண்ணலான்ற அளவுலாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. அப்போ மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, இதெல்லாம் பெரிய துறைகள். எவ்வளோக்கு எவ்வளோ இதில் வந்து நீங்கள் கணக்கு எழுதுனாலும் வெளியே தெரியாது. இப்போ மழை பெஞ்சுது, இப்போ நான் சென்னையில் நான் இவ்வளோ செலவு பண்ணேன்னு எழுதுனீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? அப்போ என்ன வேணால் பண்ணலாம் அதுன்றது இந்த துறை. அதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அந்த தேர்வு நடத்துறது டிஎன்பிஎஸ்சி மூலிமா நடக்கணும். அதுக்கு ஒரு தனி தேர்வுன்ற மாதிரி போய் அண்ணா யூனிவர்சிட்டி இதில் வச்சு நடத்தி அதில் இந்த மாதிரிலாம் வருதுன்னா இதை தடுக்கிறதுக்கு தான் பிடிஆர் கொண்டு வந்தார்.